வட மாநிலத்திலிருந்து இங்கு வாழ்வாதாரத்திற்காக வந்திருக்கும் ஒரு தொழிலாளியை காட்டுமிராண்டித்தனமாக 4 தமிழ்நாட்டை சார்ந்த 4 இளைஞர்கள் தாக்கி அதை வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் ஆக்கி ஒரு பாட்டுடன் வெளியிட்டது மிகவும் கொடூரமான செயல். அந்த கலாச்சாரம் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. இந்த கலாச்சாரம் தொடர்ந்து வளர்ந்தால் என்னை பொறுத்தவரை சமுதாயத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல இடங்களிலே இத்தகைய டீஜெனரேட் கலாச்சாரத்தின் மூலமாக பல சம்பவங்கள் நடக்கின்றன. வாத்தியாரையே ஸ்டூடெண்ட் அடிக்கிறதா கூட சில இடத்துல எல்லாம் பார்க்குறோம். எதுக்கு எடுத்தாலும் அதை வெட்டு குத்துன்னு செய்கிறது, அதுக்கப்புறம் அதை ரொமான்டிசைஸ் பண்ணி பாட்டாக பாடுறது, அதை எடுத்து ரீல்ஸாக போடுறது, இது மாதிரி ஒரு தவறான பாதையில் சிலர் செல்கிறார்கள். அத்தகைய செயல்களிலே செயல்படுபவர்களை என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிக்கிறேன். இந்த மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாமல் சமுதாயம் செல்கிறது. அங்கே வட மாநிலத்தில் வந்தவரை வெளிநாட்டுக்காரர் என்று நினைத்து அவர் என்னமோ அண்டை நாட்டிலேருந்து வந்த உளவாளி போல அவரை கருதி அவர் மீது தாக்குதல் நடத்துவது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. அதனால் சமுதாயத்தில் நம்மளை விட மாறுபட்டு இருப்பவர்கள் மீது வெறுப்பு உணர்வு உலகமெங்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது இங்கேயும் இந்தியாவிலையும் வளர்கிறது, வெளிநாட்டிலையும் வளர்கிறது. இது அந்த வெறுப்பு உணர்வுக்கு தான் காரணம். வெறுப்பு அரசியல் மூலமாக வெறுப்பு உணர்வு வருகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது சமுதாயத்தில் இருக்க அனைவருடைய கடமை. நான் ஒத்துக்கிறேன். அது போதைப் பொருட்கள் ஒரு பெரிய காரணம். அப்புறம் இந்த கூலி போன்ற பொருட்கள் கூட கிடைக்குது. எல்லாமே பேண்ட் ஐட்டம். பேண்ட் ஐட்டமாக இருந்தாலும் அதை விநியோகம் பண்ணுறாங்க. இது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது காவல்துறை இன்னும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருட்கள் இங்கேயே தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. அது இன்டர்ஸ்டேட் மூலமாக இங்கே வருகிறது. இந்தியாவுக்குள்ளே வெளிநாட்டிலேருந்து வருது. அதனால் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்னும் விழிப்போடு இருந்து பண்ண வேண்டும். ஆனால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை விற்பனை செய்பவர்கள் மீது, அதை வியாபார ரீதியாக அதில் இருக்கிற மாஃபியா மீது, அதுக்கப்புறம் கடையில் விற்பனை செஞ்சாலும் அதை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்துடைய கடன் மதிப்பு சுமை அதிகமாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி பதிவு போட்டுதான். காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான பதிவு கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பெரிய கட்சி. பலருக்கு பல கருத்து இருக்கும். பொருளாதாரத்தை ஒரே ஒரு புள்ளி விவரத்தை வைத்து மட்டுமே மதிப்பிட முடியாது. பொருளாதாரம் ஒரு சமுதாயத்தை நீங்கள் மதிப்பிட வேண்டும் என்றால் பல விஷயங்களை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். தமிழகத்தை நீங்கள் அதோடைய எக்கானமிக் சைஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் கடனை பார்க்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன சோசியல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே கல்வி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, பெண்கள் கல்வி எவ்வளவுக்கு வளர்ந்திருக்கிறது, அந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸையும் பார்க்கணும். அப்புறம் குழந்தைங்களோட பிறக்கும் போது அவர்களுக்கு பர்த் வெயிட் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் குழந்தைகள் இந்த எங்கெங்கெல்லாம் பிஹெச்சி இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க, ஒரு 1000 பேருக்கு எத்தனை டாக்டர் இருக்காங்கன்னு பார்க்கணும். பல குறியீடுகளை வைத்து தான் ஒரு மதிப்பீடு பண்ண முடிய ஒரே ஒன்றை வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுட்டு மதிப்பீடு பண்ண முடியாது. ஆனால் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, யாராவது தமிழ்நாட்டிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வாழ்வாதாரத்தை தேடிட்டு போகிறாங்களா? போகிறது கிடையாது. இல்லை, உத்தரப்பிரதேசத்துலேருந்து தானே தமிழ்நாடு தேடி வாழ்வாதாரத்துக்கு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு தானே அர்த்தம். இங்கே இன்னும் வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்ற காரணத்துக்கு தானே வட இந்தியாவிலேருந்து வராங்க. ஏன் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வட இந்தியாவுக்கு செல்கிறதா எங்கேயா செய்தி இருக்கா? அப்படி கிடையாது. வட இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக வராங்கன்னா தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு இருக்குது, இங்கே பொருளாதாரம் வளர்கிறது, அந்த காரணத்துக்காக வராங்க. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். யார் அரசாங்கம் ஆண்டாலும் நிறை குறைகள் தான் இருக்கும். திரு ஜி.கே. வாசன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் நிறை குறைகள் இல்லையா? இப்போதான் இருந்தது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது. காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக தான் கிராமத்தில் சாதாரண மக்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 50 நாளைக்காவது 250 ரூபா சம்பளம் கிடைச்சிது. இப்போ அந்த திட்டத்தை மாற்றிட்டாங்க. இதனால் அந்த பணம் வரப்போகிறதுல அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் பாதிக்கப்படாது, அவர்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கடைகளுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க இந்த 250 ரூபா ஒரு நாளைக்கு வாங்கினாங்கன்னா எங்கே போய் செலவு பண்ணாங்க? அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற கடையில் தான் செலவு பண்ணாங்க. இப்போ அந்த கடைக்கு செலவு பண்ணாமல் அந்த பொருளாதாரம் பாதிக்கும். அதனால் ஒரு அரசாங்கம் எடுத்துக்கிட்டால் நிறை குறைகளுக்கு தான் இருக்க செய்யும். ஆனால் மத்திய சர்க்காரை பற்றி நான் சொல்லணும்னா 100 குறை சொல்லிகிட்டே வருவேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது. நான் மறுக்கவே இல்லை. கூட்டம் சேருது, ஏற்றுக்கிறேன். ஓட்டும் உழுவும், ஏற்றுக்கிறேன். ஆனால் சீட்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் சொல்லுவேன். ஓட்டு சீட்டாக மாறும். ஓட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு கட்டுமானமாக இருக்கான்றது அது ஒரு கேள்விக்குறி. அவங்களுக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இவர் ஆர்வத்தோட ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க.
தமிழ்நாட்டில் என்றைக்குமே வந்து ஒரு புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மவுஸ் உண்டு, அதற்காக கூட்டம் வருது. ஆனால் அதுவே வாக்கா மாறி சீட்டா மாறுமான்றது எனக்கு ஒரு கேள்வி. திமுக கூட்டணி இப்ப இந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து சிதைக்கிறதா சக்கரவர்த்தி பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு எனக்கு சுல்தானும் தெரியாது, சக்கரவர்த்தியும் தெரியாது. எனக்கு சுல்தானும் தெரியாது, சக்கரவர்த்தியும் தெரியாது. அதிகாரப்பூர்வமா காங்கிரஸ் கட்சியோட நிலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குது, தமிழ்நாட்டு அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குது. அந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. திமுக